எரேமியாவின் புஸ்தகம் 18வது அதிகாரம். எரேமியா 18வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன், கவனிங்கள். எரேமியா 18வது அதிகாரம் முதல் 4 வசனம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையிலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். எரேமியாவோடு கூட ஆண்டவர் ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்பின பொழுது அவர் சொன்னார், நீ குயவன் வீட்டிற்கு போ. எத்தனை பேர் குயவனை பார்த்துருக்கீங்க? பானை செய்கிறத பக்கத்துல இருந்து எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ரொம்ப அழகா இருக்கும். அது அப்படியே கண்ணையை நம்ப முடியாது. அந்த மண் அப்படியே மேலே வரத கண்ணையை நம்ப முடியாது. எப்படி வருதுன்றதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கை அப்படியே வைக்கிற மாதிரி தான் இருக்கும், அப்படியே அது அழகா எழும்பி வரும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். குயவன் எப்படி ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டு போற, கை அழுக்கா இருக்கும். நீ சொல்லும் பொழுது குயவன் வீட்டுக்கு போன்னு சொல்கிறார். அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். ஆண்டவர் அங்கே நடைமுறை காரியத்திலிருந்து, உலகத்தில் நடக்கிற அநேக காரியங்களிலிருந்து அற்புதமான காரியத்தை நம்மோடு கூட பேச விரும்புகிறார். சில காரியங்களை மிகவும் தெளிவாய் நாம் புரிந்து கொள்வதற்காக தேவன் அதை செய்கிறார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அநேக இடங்களிலே தீர்க்கதரிசிகளுக்கு செய்முறையாக அநேக காரியங்களை செய்யும்படியாகவும் செய்தும் காண்பித்திருக்கிறார். ஆண்டவர் அப்படிதான் செய்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து அநேக நடைமுறை ஊமைகளை, சாதாரணமான சம்பவங்களை, அனுதினம் நடக்கிற காரியங்களை எடுத்து அற்புதமான காரியங்களை நமக்கு காண்பித்திருக்கிறார். இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்போது அப்படி பேச கற்றுக்கொள்ள வேண்டும். சிம்பிளா, ரொம்ப சிம்பிளா ஆண்டவரை கேளுங்க, பலன் கேளுங்க. ஆண்டவர் அற்புதமா உதவி செய்வார். ஆண்டவர் அதை நமக்கு பலன் தருவார். அப்ப குயவன் வீட்டுக்கு அவன் போகிறான். 3ஆம் வசனத்துல, அப்பொழுது நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையிலே வணைந்து கொண்டிருந்தான். அப்ப அங்க ஒரு சக்கரம் இருக்கும். சக்கரத்தை அவங்க சுத்தி விடுவாங்க குச்சை வச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் களிமண் இருக்கும். இந்த களிமண்ணாவே எங்கேயும் கிடைக்கிறது கிடையாது. எங்கேயோ மண்ணா இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல மண் இருக்கும். அதை வெட்டி கொண்டு வந்திருப்பான். அதற்குன்னு பக்குவமான மண். அதுக்கு பின்பதாக அந்த மண்ணை உடைத்து நன்றாக அதில் உள்ள தூசிகளை எல்லாம், கற்களை எல்லாம் பொறுக்கி அதை நல்லா பவுடர் ஆக்குவாங்க. அது பின்பதாக அதை தண்ணீர் ஊற்றி அதை பிசைந்து, அதை மிதித்து பிசைந்து அதை சாஃப்ட் ஆக்குவாங்க. அப்போ 3 குவியல் இருக்குவாங்க. ஒன்று ரஃப்பாக இருக்கிற ஒரு மண், வெட்டிட்டு வந்த மண். 2வது அவன் பண்படுத்தின மண். 3வது அவன் பிசைந்த மண் இருக்கும். இது அவனுடைய வீட்டில் எப்பயுமே இருந்து கொண்டிருக்கும். சில நேரத்தில் அதை மொத்தமாக பிசைஞ்சு வச்சிருப்பான். அதை ஈரத்துணி போட்டு மூடி வச்சிருப்பாங்க, ஏன்னா காய்ந்துட போயிடக்கூடாதுன்னு சொல்லி. அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தேவையான அளவு எடுத்து அவன் வணைந்து கொண்டே இருப்பான். என்ன நடந்தது? 4வது வசனம். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்ப குயவன் ஏதோ ஒரு பொருளை, அங்கே மண் பாண்டம் என்று சொல்லப்பட்டது, ஒரு பாண்டத்தை அவன் வணையும் பொழுது அவன் கையிலே அது கெட்டு போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப குயவன் அழகான பானை அங்கே செய்து கொண்டிருக்கிறான். செய்யும் பொழுது அது அவன் நினைத்தபடி அது வரவில்லை, அவன் நினைத்தபடி அது உருவாகவில்லை. ஏதோ ஒரு காரணம், என்ன காரணம் என்பது எனக்கு தெரியவில்லை. ஏதோ ஒரு காரணத்தினாலே அது உருவாகவில்லை. அப்பொழுது என்ன செய்தான்? அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அந்த மண்ணை தூக்கி எறிஞ்சர்ல, மீண்டுமாக அந்த மண்ணை அவன் விரும்பினபடி வேறொரு பாண்டமாக அழகாக வணைகிறவனாக இருக்கிறான். இது அற்புதமான ஒரு இயற்கையாக நடக்கிற, அல்லது இந்த பூமியிலே நடக்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார். அவர் குயவனாக இருக்கிறார். நானும் நீங்கள் என்னவா இருக்கிறோம்? களிமண்ணாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை அவருடைய கரத்திலே உருவாக்கினார். நம்ம எதில் தான் உருவானவர்கள்? மண்ணிலே உருவானவர்கள். அங்கே ஆண்டவர் குயவனாக இருக்கிறார். அதே நேரத்தில் நம்ம யாருன்றதை மறந்துட்டு ஆண்டவரை
கேள்வி கேட்கிறோம், எதிர்த்து பேசுகிறோம். ஆனால் மண் என்பதை அநேகத்தில் மறந்து போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 9வது அதிகாரம் 20ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 9:20. அப்படியானால் மனுஷனை தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீயா? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? ஆண்டவர் எத்தனை முறை சொல்லியிருக்கணும் இல்லையா? ஏன் ஆண்டவர் என்னை இப்படி உண்டாக்குனீங்க? ஏதோ ஒரு காரியம், ஞானம் குறைவாக இருக்கலாம், நம்முடைய அழகாக இருக்கலாம், நம்முடைய சூழ்நிலையாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால தெய்வம் என்னை இப்படி படைத்தது தவறு என்று சொல்லி எத்தனையோ முறை பேசியிருக்கலாம். அவனுக்கு இருக்கிறது போல எனக்கு இல்லை, அவனை உண்டாக்கினது போல என்னை உண்டாக்கவில்லை, அவனுக்கு ஞானத்தை கொடுத்திருக்க எனக்கு கொடுக்கவில்லை, ஏன் என்னை இப்படி உண்டாக்க வேண்டும்? சில பிள்ளைங்க நேரடி அம்மா அப்பாட்ட கேட்குறான், என்ன ஏன் பெத்த அப்படின்னு சொல்லி. பயங்கரமான ஒரு காரியம். அப்படி கேட்கக்கூடாது. பயங்கரமான குற்றம் சொல்லி வேதம் சொல்லுகிறது, தண்டனைக்குரிய குற்றம். ஏனென்று சொன்னால் தாயின் தகப்பனும் பிள்ளையை பெற்றெடுக்கவில்லை. யாருடைய பிள்ளை அது? தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. அது பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். அது அற்புதமான ஒரு காரியம். அப்ப மண் அங்கே சொல்லும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? அடுத்த வசனம் 21ஆம் வசனம். மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்காகவும் ஒரு பாத்திரத்தை கனவீன காரியத்துக்காகவும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையா? இல்லையோ என்று சொல்லி அவனுக்கு அதிகாரம் உண்டு. குயவனுக்கு இந்த பாத்திரத்தை தான் வணைய வேண்டும், என்னை இப்படிதான் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி மண்ணுக்கு சொல்ல என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. குயவன் எங்கோ கிடந்த மண்ணை எடுத்துக்கொண்டு வந்தான், வன்படுத்தினான், பிசைந்தான், இப்பொழுது உருவாக்குகிறான். அவன் தன் இஷ்டப்படி அதை உருவாக்க அவனுக்கு விருப்பம் உண்டு. 21ஆம் வசனம் சொல்லும் பொழுது, ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதுக்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் என்னை உங்களையும் வித்தியாசமான நோக்கத்திற்காக உண்டாக்கி இருக்கிறார். அது உண்மையான ஒரு காரியம், உண்டாக்கி இருக்கிறார். சரி, அதை நான் விசுவாசிகளுக்கு பின்னதாக நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் ஆதியிலே மனுஷனை உண்டாக்கின பொழுது மண்ணினாலே உருவாக்கினார். உருவாக்கப்பட்ட பாத்திரம் அவருடைய கையிலே கெட்டு போயிற்று. மனுக்குலம் முழுவதையும் அது குறிக்கிறதா இருக்கு. இஸ்ரவேலை நேரடியாக எரேமியாவிடத்தில் ஆண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலை அற்புதமாக தன் கையிலே எடுத்தார். அவள் யார் என்று சொல்லி பார்த்தால் யார் அவர்கள்? ஆடு மேய்க்கிற நாடோடிகள். அவளுக்கு எந்த விதமான காரியமும் இல்லை. ஈத்திலே அவங்களை அதாவது கேவலமாக எண்ணுவார்கள். அவர்களை ஆடு மேய்க்கிறவர்களை கேவலமாக எண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாடோடி கூட்டம் தான் இவர்கள். ஆபிரகாம் தகப்பன் தேராகும் யார் தான்? நாடோடி கூட்டம். அவங்களுக்குன்னு ஒரு தேசம் கிடையாது. அப்படிப்பட்ட நாடோடி கூட்டத்திலிருந்து தான் ஒருவனை தேவன் பிரித்து எடுத்து சொல்கிறார், உனக்கு ஒரு நிலையான தேசத்தை கொடுப்பேன், உனக்கு ஜனத்தை நான் உருவாக்குவேன், உன் மூலமாய் பூமியை ஆசீர்வதிக்க போகுன்னு சொல்லி எங்கோ கிடந்த ஒருவனை ஆண்டவர் அழைக்கிறார். அதன் மூலமாக அழகான இஸ்ரவேலை உண்டாக்குகிறார். ஆனால் இஸ்ரவேலோ கெட்டு போயிற்று. அங்கே ஆதியாகமத்திலே வாசிக்கும் பொழுது அழகாய் தன்னுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்ட மனுக்குலம் அவருடைய கையிலே கெட்டு போயிற்று. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதாங்க நடந்தது. நீங்க மனுஷன் மொத்தத்திலே பார்க்கும் பொழுது கெட்டு போனவனாக காணப்படுகிறான். அது மனுஷன் மட்டும் புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், தன்னை தாழ்த்துவான். ஆனால் அவனுக்குள்ள என்ன இருக்குன்னா பெருமை இருக்கிறது, நான் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதான் பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறதே என்னதான்? பெருமையா இருக்கு. அங்கே தேவன் மனுஷனை பார்த்து சொல்கிறார், மனுஷன் அந்த பாத்திரம் என் கையிலே கெட்டு போயிற்று என்று சொல்கிறார். மொத்தத்திலே பார்க்கும்போது அதான். ஆனால் குயவன் சாதாரணமாக அந்த மண்ணை என்ன பண்ண மாட்டான், தூக்கி எறிந்து விட மாட்டான். சுடுற வரைக்கும் அந்த பானையை சூழ்நிலையில வச்சு சுடுற வரைக்கும் அவன் அதை மாற்றி அமைக்க முடியும். அவனால் எல்லாமே செய்ய முடியும். அவனால் சுட்டுட்டானா அது உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உடஞ்சிச்சுன்னா அதை ஒன்றுமே செய்ய முடியாது, தூக்கி தான் போடணும். ஆனால் சுடும் வரைக்கும் அது மண்ணு தான். சுட்டு உருவாக்குகிற வரைக்கும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அப்படிதான் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அது அற்புதமான ஒரு காரியம். கெட்டுப்போன மனிதனை
ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலேயே அழிச்சிருக்கலாம். ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்ச உடனே என்ன செஞ்சிருக்கலாம்? அங்கேயே அழிச்சிருக்கலாம். அவர் கோபம் இருந்தது. ஆனாலும் கூட மனிதனுக்கு சாபத்தை கூறுவதற்கு முன்னதாக தேவன் எதை தான் கூறுகிறார்? ஆசீர்வாதத்தை கூறுகிறார். பெரிய தான் செய்ய போகிற காரியத்தை தான் சொல்கிறார். அந்த பகுதி நமக்கு நன்றாய் தெரியும், எடுத்துக்கலாம். 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல 16வது வசனத்துல தான் ஸ்திரீயை பார்த்து உன் கர்ப்ப வேதனையை அதிகப்படுத்துவேன் பிள்ளை பெறும் பொழுதுன்னு சொல்கிறார். 17ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா நீ வேர்வையோடு கூட அப்பம் புசிப்பாய், வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய் சொல்லி ஆண்டவர் சாபத்தை கூறுகிறார். ஆனால் 15ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி மனுஷனை பார்த்து சொல்கிறார், அங்கே பிசாசை பார்த்து சொல்கிறார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நெசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நெசுக்குவார். பிசாசுக்கு அது அழிவை பற்றி சொல்கிறார். நமக்கு என்ன சொல்லப்படுகிறது? ரட்சிப்பை பற்றி சொல்லும். நமக்காக ஒருவர் வரப்போகிறார். என் மனிதனை கெடுத்து போட்டவனை அழிக்கவும் மனிதனை மீண்டுமாய் உருவாக்கவும் நான் வரப்போகிறேன் என்பதை அங்கே சொல்லுகிறான். குயவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் அந்த உருவாக்குகிறான். எல்லாத்தையும் உண்டாக கடவுது சொன்ன தேவன் மனுஷனை மட்டும் உண்டாக்குவதற்கு தன் கையை அழுக்குப்படுத்துகிறான். கையினாலே மண்ணை எடுத்து மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி பின்பு தன்னுடைய சுவாசத்தை அதிலே நாசிலே ஊதுகிறார். அவன் ஜீவ ஆத்மாவாக மாறுகிறான். we are special. ஆண்டவர் நம்மை விசேஷமாய் உருவாக்கி இருக்கிறார், அற்புதமாய் உருவாக்கி இருக்கிறார். துவக்கத்திலே அவருடைய அன்பு மனுஷனிடத்திலே மட்டும்தான் வெளிப்பட்டது. எதற்காக அவனை உருவாக்கினான் சொன்னால் அவனோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்ளும்படியாக. ஆனால் மனுஷனோ அவனை விட்டு தூரமாய் போய்விட்டான். தேவன் அவனை உருவாக்கினான், ஆனால் அவன் கெட்டு போனவனாக இருக்கிறான். தேவனுடைய அடுத்த திட்டம் என்னன்னு சொன்னா மீண்டுமாய் அவனை உருவாக்க வேண்டும். அதுதான் அவருடைய பூரணமான ஆசையாக இருக்கிறது. இன்னைக்கு மனுஷன் மாத்திரம் அவரிடத்துல ஆண்டவரே நான் உடைந்து இருக்கிறேன், நான் கெட்டு போயிருக்கிறேன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவனை மீண்டுமாக உருவாக்குவார். இன்னைக்கு மனுஷன் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறான். மனுஷன் அதை சொல்லிதான் ஆகணும். வெறும் களிமண்னா என்ன பண்ணிடுவாரு? குயவன் எடுத்து வச்சு மறுபடியும் அதை 2 மிதி மிதிச்சு இன்னொரு பாத்திரத்தை உருவாக்கிடலாம். ஆனால் தேவன் மனுஷனை மட்டும் அவருடைய சாயலில் உண்டாக்குனதுனால அவனுடைய உத்தரவு இல்லாமல் மனுஷன் என்ன பண்ண முடியாது? அவர் ஒண்ணுமே செய்ய முடியாது. வேதத்தில் அற்புதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதோ வாசற்படி என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தம் கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன், தாகமாயிருக்கிறவன் வந்து பருக கடவன், வருத்தப்படுகிறவன் என்னிடத்துல வர கடவன். அப்ப நம்முடைய சுயாதீனத்தை அங்கே ஆண்டவர் நம்ம கொடுக்கிறார். நம்ம மிருகத்தை போல படைக்கல, ஒரு சுவிட்சை போட ஓடுற மாதிரி மெஷினை போல படைக்கல. நமக்கு ஆண்டு சொல்கிறார், உனக்கு முன்பதாய் சாபத்தை வைக்கிறேன், ஆசீர்வாதத்தை வைக்கிறேன், எதை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். அந்த முழு சுதந்திரத்தை மனுஷன் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் அந்த சுதந்திரத்தில் அவர் ஈடுபட விரும்பவே இல்லை. ஆனால் மனிதனை கெஞ்சுகிறார். இஸ்ரவேலை மாற்றுவதற்காக எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டே இருந்தார். எத்தனையோ தீர்க்கதரிசிகளை இஸ்ரவேலை கொலை செய்து விட்டார்கள். அப்படியும் தன்னுடைய குமாரனை அவர் என்ன பண்ணினார்? அனுப்பினார். அவங்களை புரிய வைக்கிறதுக்காக சொல்லுகிறான், சமாதானத்தின் காலத்தை நீங்க அறியவே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் கண்ணீர் விடுகிறார், எருசலேமை பார்த்து அழுகிறார். அப்ப தேவன் நம்மை புரிந்து கொள்ள வைப்பதற்காக எத்தனையோ பேரை அங்கே அவர் அனுப்புகிறார். ஆனால் மனுஷன் அதை விளங்கிக் கொள்ளவே இல்லை. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மனுஷன் ஆண்டவரிடத்தில் போய் ஆண்டவரே நான் கெட்டு போனவனா இருக்கிறேன், என்னை உருவாக்கும் என்று சொன்னால் அவர் நம்மை உருவாக்குவார். நம்மை அழிப்பது அவருடைய நோக்கமே கிடையாது. எசேக்கியேலின் புஸ்தகத்துல நம்ம அடிக்கடி நான் வாசி காண்பிக்கிற பகுதி தான் எசேக்கியேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. எசேக்கியேல் 18:23, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு துன்மார்க்கன், மோசமானவன் என்று சொல்லப்படுகிற ஒருவன் கூட அழிந்து போவது, கெட்டு போவது அவருடைய விருப்பம். கெட்டு போவன் சொன்னா நித்திய அழிவுக்குள்ளாய் போவது அவருடைய விருப்பம் அல்ல. அவனும் மனம் திரும்ப வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அதுதான் தேவனுடைய அற்புதமான ஒரு அன்பு. இதுதாங்க சுவிசேஷம். சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது அங்கே ஆண்டவர் உனக்காய் காத்து கொண்டிருக்கார், அவனை மீண்டுமாய் உருவாக்குவதற்காக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒருவேளை இன்னைக்கு இங்கே
ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் என்று சொன்னால் நம்ம ஆண்டவரத்தில் கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில் அவருக்கு பிரியமில்லாத காரியம் இருந்தால் ஆண்டவரத்தில் கொடுங்க, அவர் உங்களை உருவாக்குவார். தயவுசெய்து அவர்கிட்ட கோவப்பட வேண்டாம். அவர் மாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கிறார். உங்கள் பெர்மிஷன் இன்னும் கிடைக்கல, உங்களுடைய ஒத்துழைப்பு இன்னும் கிடைக்கல. மண் குயவன் கையில் உட்கார்ந்துருக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த சக்கரத்தில் உட்கார மாட்டேன்னு சொல்லிச்சுன்னா குயவனால் உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. அந்த மண் உங்க உட்கார்ந்துருந்தாதான் உருவாக்க முடியும். நம்ம யாரை போல உருவாக்குறாருன்னு நினைக்கிறீங்க? யாரை போல படைத்தார்? அவரை போல படைத்தார். இப்பொழுது யாரை போல உருவாக்குகிறார்? அவரை போல உருவாக்குறார். ஆனால் கோஆப்ரேட் பண்ணலன்னா அவர் என்ன பண்ண முடியும்? எத்தனையோ மனிதர்களை அவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். உங்களோடு கூட பேச முடியாது, என்னோடு கூட பேச முடியாது, அவ்வளோ பேரையும் அனுப்பி விட்டார். அவ்வளோ பேர் நமக்கு சொல்லியும் நமக்கு விளங்கவே இல்லைன்னா அவர் தான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு அவர் பொறுப்பே கிடையாது. அப்ப தேவன் நம்மோடு கூட பேசுகிறத கவனிச்சு அவரோடு கூட கோஆப்ரேட் பண்ணோம்னா அவர் நம்மை உருவாக்குவார். அவரை போல அழகாக உருவாக்கி அவருடைய பரிபூர்ண விருப்பத்தை நிறைவேற்றிவிடும். குயவன் கையில் அந்த பாத்திரம் கெட்டு போயிற்று. பின்பதாக அதை குறித்து வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு வசனம். எப்படி உருவாக்கினானாம்? அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். செகண்டரி ஒரு ப்ராடக்ட் அல்ல, ஒரு செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் அல்ல, இரண்டாம் தரமானதாக அவர் உருவாக்கவில்லை, வேறொரு பாத்திரமாக தான் வணைகிறார். அதான் நம்முடைய ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஒரு அற்புதமான மகிமை. நீங்க 60% கீழே வாங்கினீங்கன்னா அது எந்த கிளாஸ்? செகண்ட் கிளாஸ் தான் வாங்கியிருக்கீங்க, செகண்ட் கேட்டகரி தான் நீங்க. ஆனால் ஆண்டவரிடத்தில் அப்படி இல்லை. ஆண்டவரே, என் நிலைமை இப்படி இருக்குது, என்னை மாற்றுங்கன்னு சொன்னால் நான் உடைந்து விட்டேன், கெட்டு போனேன்னு சொன்னால் கூட, எந்த நிலைமையில நம்ம கெட்டு போயிருந்தாலும் கூட அவரிடத்தில் மறுபடியும் சொன்னால் அவர் என்ன பண்ணுவார்? நம்ம வேறொரு பாத்திரமா நினைக்கிறார். அவர் எப்படி விரும்பினாரோ அப்படி செஞ்சிருவார். நான் அடிக்கடி யோசிக்கிற காரியம்னா, யூதாஸ் காரியத்துக்கு கூட மறுபடியும் ஆண்டவரே உடஞ்சிட்டேன் சொன்னா சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அது எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி என்னால் கற்பனை பண்ணவே முடியல. அவனுக்குன்னு ஒரு அழகான பிளான் வச்சுருப்பார். பிசாசு நிறைய நேரத்தில் நம்மகிட்ட சொல்கிறது என்னன்னா, இனிமேல் உன்னை ஒன்றுமே யாரும் செய்ய முடியாது, ஆண்டவரே உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, ஆண்டவர் அவ்வளோதான் அவனை தூக்கி போட்டுருவார், இனிமேல் ஆண்டவர் உன்னை பயன்படுத்த மாட்டார், நீ ஒன்றுத்துக்கு உதவ மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே அவருடைய அந்த அன்பிலிருந்து நம்ம பிரித்து செல்ல அவன் விரும்புகிறான். ஆனால் ஆண்டு சொல்கிறார், என்கிட்ட வந்துட்டு சொல்கிறார், என்னிடத்துல வான்னு சொல்கிறார். அவரிடத்துல வரும் பொழுது நம்ம எப்பேற்பட்ட பயங்கரமான குற்றத்தை செஞ்சிருந்தா கூட மறுபடியும் அவர் நம்மை அழகாக உருவாக்கி அற்புதமான காரியமா மாற்றுவார். அதனால்தான் தேவனிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டே. அவரிடத்துல அற்புதமான எப்பேற்பட்ட தவறு பயங்கரமான பிளண்டரை நம்ம செஞ்சிருந்தா கூட, செஞ்சுட்டேன் ஆண்டவரே, நான் என்ன பண்ணேன்னு தெரியல, தயவுசெய்து என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னா ஆகாப்புக்கு இறங்கின தேவன் நமக்கு இறங்குவாரா இறங்க மாட்டாரா? அற்புதமா அவர் பிளானே மாற்றுவார். மனம் மாறாத தேவன் தான். ஆனால் பாவிகளுக்கு மட்டும் அவர் எப்பயுமே மனம் திரும்புகிற பாவிக்கு அவர் எப்பயுமே மனம் மாறுகிறது. தன் திட்டத்தையே மாத்திடுவார், எல்லாத்தையுமே மாத்திடுவார். 40 நாள் இது நினிவேயை அழிப்பேன்னு சொன்னார். அதான் யோனாவுக்கு என்ன பயங்கர கோபம், உங்களை பற்றி தெரியும் ஆண்டவரே, நீங்கள் மனம் மாறிடுவீங்கன்னு சொன்னார். அப்போ அவருடைய பிளான் 40 நாளில் அழிக்கிறது. மனம் மாறிட்டாங்க, பிளானே மாற்றிட்டார். ஆண்டவர் பாவிகளுக்காக இறங்குகிற தேவன். அதான் மோசே அவரிடத்தில் சொல்லும் பொழுது, நீ மிகுந்த இரக்கமும் உருக்கமும் மன உருக்கமும் நீடிய பொறுமையும் உள்ள தேவன் சொல்றார். நன்றாக அறிந்திருந்தவர். அதனால எந்த தவறு செஞ்சுட்டாலும் தயவுசெய்து அவர்கிட்ட போயிருங்க, அவரை விட்டு மட்டும் விலகி போயிட வேண்டாம். அவர் மறுபடியும் அழகாக நம்மை உருவாக்குகிறவராக இருக்கிறார். தேவன் நம்மை மீண்டும் மீண்டுமாக சாகிற வரைக்கும் நம்மளை உருவாக்கிட்டே இருக்கிறார். அதை மட்டும் மறந்துடாங்க. யாருமே உருவாக்கி முடியல. அந்த பானையை அவன் அழகாக செய்கிறான். அப்ப ஈரமா இருக்கும், அப்படியே எடுத்து அவன் காய வைப்பான். ஓரளவுக்கு பதமாய் காய்ந்த பின்பு அதை எடுத்து அடிப்பான். அடிக்கும்போது அதுல கல்லுகள் இருக்கும்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான், அதை பிடிங்கி எடுத்துருவான். அந்த இடத்துல காயமா தெரியும். வேறு களிமண்ணை வச்சு அந்த இடத்துல நல்லா அடிப்பான். அடிச்சு 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 அந்த சூழலில் அவன் வைக்கிறது வரைக்கும் அதை பக்குவப்படுத்தி நன்றாய் இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது அவன் என்ன பண்ணுவான், அதில் வைப்பான். சூழலை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல, பைபிளில் சொல்லலை. ஆனால் ஆண்டவர் நம்ம என்ன பண்ண விரும்புகிறார், உருவாக்க விரும்புகிறார். சாகிற வரைக்கும் ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே என்னை இன்னும் உருவாக்கும்.
இன்னும் உம்மை போல மாற்றும் என்று சொல்லிக்கொண்டே வந்தான். அவர் அற்புதமாய் மாற்றுவார். 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளலாம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20வது வசனம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20வது வசனம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள் என்று சொல்கிறார். அப்ப எந்த வகையான பாத்திரங்கள்? எத்தனை வகையான பாத்திரங்கள்? பொன், வெள்ளி, மரம், மண். 4மே பாத்திரம் தானே இல்லையா? 4மே உபயோகத்துக்கானதானா இல்லையா? உபயோகத்துக்கானதானா. ஆனால் அவைகளிலே சில கனத்துக்குரியது, சில கனவீனத்திற்குரியது. எது கனத்திற்குரியதாம்? அடுத்த வசனத்துக்கு வரலாம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டான். மேலே சொல்லப்பட்ட சில காரியங்கள், தேவையற்ற காரியங்களை குறித்து தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும், அந்த கனத்துக்குரிய பாத்திரம் எது? பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம், எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம், எந்த நற்கிரியும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம் தான் கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்கிறது. நல்லா புரியுங்க. நீங்க மரமா மண்ணா வெள்ளியா பொன்னான்றது கேள்வி கிடையாது. சில பாத்திரங்களை அவர் மண்ணிலே உருவாக்குகிறார், சில பாத்திரங்களை பொன்னிலே உருவாக்குகிறார். இதுல தான் நமக்கு போட்டியும் பொறாமையும் வருது. ஆனா அது அவருடைய விருப்பம், நம்முடைய விருப்பம் அல்ல. பெருமை பாராட்டுவதற்கு அங்கே இடமில்லை, சோர்ந்து போவதற்கு அங்கே இடமில்லை. எல்லாமே தேவன் பயன்படுத்தும்படி அதை நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆனால் அந்த பாத்திரம் கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பொன்னாய் இருக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. அது எப்படிப்பட்டதா இருக்க வேண்டுமாம்? பரிசுத்தமாக்கப்பட்டதா இருக்க வேண்டும், சுத்தமாக்கப்பட்டதா இருக்க வேண்டும். 2வது, எஜமானுக்கு உபயோகமானதா இருக்க வேண்டும். இட் ஷுட் பி அவைலபிள். அதான் அங்க உண்மையான அர்த்தம். அவைலபிளா இருக்கணும். எதை செய்ய சொன்னாலும் ரெடின்னு சொல்லணும். சரியா? அதான் உங்களோட வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையும் அந்த எதிர்பார்க்கிறார். வெளியே போய் மக்களை சந்தின்னு சொன்னா போறேன் ஆண்டவரே சொல்லணும். காரணம் சொல்லாதீங்க, சாக்கு போக்கு சொல்லாதீங்க. ஏன்னா சொல்லுகிறது யார் தெரியுமா? அவர் தான் சொல்லுவார். உங்க உள்ளத்துல பேசுறார். நான் சொல்றேன்னு விட்டுருங்க, நான் சொல்லல. உங்க உள்ளத்துல அவர் சொன்னார்னு நீங்க போங்க, இல்லாட்டி போகாதீங்க, தேவையே கிடையாது. அப்ப அவைலபிளா இருக்கணும். நீங்க ரெடி சரின்னு சொல்லலன்னு சொன்னா உங்களை பயன்படுத்த முடியுமா? உங்களை ஒதுக்கி வச்சுருவார். 2 தடவை சொல்லி பார்ப்பார், 3 தடவை சொல்லி பார்ப்பார். என்ன பண்ணுவாரு? இது சொன்னா கேட்காதுன்னு சொல்லிட்டு விட்டுருவார். அப்ப பிரயோஜனம் உள்ள பாத்திரம், அதான் அவைலபிள் பாத்திரம், ரெடியா இருக்கணும். எந்த நற்கிரியும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். அதாவது இதை வச்சு என்னமோ செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாத்திரமாய் இருக்க வேண்டும். சுடப்படாத பாத்திரத்தை வச்சு தண்ணி எழ முடியுமா? தண்ணி எழ முடியாது. சில பொருளை வச்சு சில காரியம் தான் செய்ய முடியும், எல்லா காரியமும் செய்ய முடியாது. இதே 3வது அதிகாரத்து வாங்க. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் நமக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறார், அதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு அருளி இருக்கிறார். 16ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. எதற்காக இதை கொடுத்திருக்கிறாராம்? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. எதற்காக? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கு. தேவன் வசனத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க தனிப்பட்ட முறையில் வாசிக்கும் போது அவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஏதோ ஒரு வகையில் உங்களோடு கூட அவர் நம்முடைய வார்த்தை மூலமாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். எதற்காக பேசுகிறார்? தேறினவனாய் மாறுவதற்காக, எந்த நற்கிரியும் உங்களை வச்சு செய்யறதுக்கு. என்னால இதாங்க செய்ய முடியும், அதெல்லாம் என்னால செய்ய முடியாது. ஒருவேளை அது ஆரம்பமா இருக்கலாம். நாட்கள் போக போக ஆண்டவருக்காக எதையும் செய்யக்கூடிய மக்களாய் மாறணும். பாடணுமா பாடலாம், பிரசங்கம் பண்ணணுமா பிரசங்கம் பண்ணலாம், எதையும் செய்யக்கூடியவங்களா நம்மளை என்ன பண்ணணும்? பக்குவப்படுத்தணும். எதற்காக பக்குவப்படுத்துகிறோம்? பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல, என் தேவன் கையிலே நான் பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். பாருங்களேன், உங்க தொழிலே பாருங்களேன். முதல்ல அந்த தொழில இம்ப்ரூவ் ஆகிட்டே போறோமா போலையா? சிலதான் கொஞ்சம் தான் செய்ய முடியும் ஆரம்ப நாட்கள்ல. இப்போ எல்லாமே செய்ய தெரியும். டெய்லரா இருக்கிறீங்க, உங்களுடைய ஆசை என்னவா இருக்கலாம்? கோட்டு தைக்கவும் கோட்டு கட் பண்ணவும் கத்துக்கணும். இன்னும் டிசைன், புது டிசைன் வர வர உங்க கண்ணெல்லாம் என்னதான் இருக்கும்? ஒரு டிசைனை பார்த்த உடனே அது எப்படி கட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் யோசிக்கும்.
ராஜ் அதுதான் பார்ப்பாரு, கட்டடம் எப்படி அதை கற்றுக்கணும். அதுதான் உங்களுடைய தொழிலுடைய திறமையே தான். அப்ப ஆண்டவருடைய காரியத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவார் என்று சொன்னால் அதற்கு நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர் தகுதிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பை கொடுத்துட்டே இருக்கிறார். உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வைக்கிறான்னு சொன்னா நம்மளுடைய பொழுதுபோக்குக்காக வைக்கல, நம்மளை வச்சு ஏதோ ஒன்று செய்ய பார்க்கிறார். அதுக்காக தான் நம்மளை ட்ரெயின் பண்ணுகிறார். நானும் அன்று ட்ரைனிங் தான் இருக்கிறேன், நீங்களும் என்ன தான் இருக்கிறீங்க? அன்று ட்ரைனிங்ல தான் இருக்கிறேன். நம்ம சாகுற வரைக்கும் நம்மளை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறார் எதையாவது செய்வதற்காக. அதுதான் முக்கியம். அப்ப இந்த 2வது அதிகாரத்துக்கு வாங்க. அந்த பாத்திரம் கனத்திற்குரிய பாத்திரம் சொன்னா வெள்ளி பாத்திரம் தங்க பாத்திரம் சொல்லி அர்த்தமே கிடையாது. அது மண் பாத்திரமாக இருந்தாலும், அது சுத்தமான பாத்திரமாக இருந்தால், எஜமானுக்கு ஆயத்தமான ஒரு பாத்திரமாக இருந்தால், எந்த நற்கிரியும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமா இருந்தால் அது எப்படிப்பட்ட பாத்திரம்? கனத்திற்குரிய பாத்திரம். இப்போ நீங்க ஆண்டுகிட்ட கேட்க வேண்டிய காரியம் என்ன? அவர் குயவன், நாம் மண்ணா இருக்கிறோம். அவர் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். உருவாக்கும்போது அவரிடத்துல கேட்க வேண்டிய காரியம், என்னை இன்னும் உருவாக்க ஆண்டவரே, இன்னும் இடத்துல குறை இருக்கிறது, இன்னும் மாறணும் ஆண்டவரே, நான் இன்னும் மாறணும். மாறினது பத்தாது. ஒரு அற்புதமான தேவனுடைய மனுஷனை பார்த்தா அவரை மாதிரி அவரை காப்பி அடிக்க சொல்லலை, ஆனா நானும் இப்படி மாறணும் ஆண்டவரே, உமக்காக எழுந்து பிரகாசிக்கிற ஒரு மனுஷனா இருக்கணும். யோவான் ஸ்நானனை பற்றி சொல்லும் பொழுது அவன் எரிந்து பிரகாசிக்கிறவனா இருந்தான், அநேகர் அவனுடைய வெளிச்சத்துல களி கூர்ந்தான்னு சொல்லுகிறான். எத்தனையோ மக்கள், இந்த பக்கத்தில் இருக்கிற மக்கள்லாம் எருசலேமில் இருந்து எல்லா பகுதியிலிருந்து அவன்கிட்ட போய் குமிஞ்சாங்க. அப்ப அவன் எரிந்து பிரகாசித்தான், மக்கள் அவனுடைய வாழ்க்கையில களி கூர்ந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில நம்ம மட்டும் களி கூறுவதில்லை, நம்முடைய குடும்பம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில அநேகர் நம் மூலமாய் களி கூற வேண்டும். பொதுமான ஒரு காரியம். பாண்டத்தில் நம்ம சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே என்னை உருவாக்கும், என்னிடத்துல தேவையில்லாத கற்களை எடுத்து போடும். கஷ்டமான ஒரு காரியம். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ப்ரூனிங்கை பற்றி வாசிக்கிறோம், சுத்தம் செய்கிறதை பற்றி வாசிக்கிறோம். கனி இல்லாத கிளைகளை அவர் என்ன பண்ணுகிறார்? அறுத்து போடுகிறார், வெட்டி போடுறார், பிரயோஜனம் இல்லாது. ஆனால் கனி கொடுக்கிறவைகள் எவைகளோ அவைகள் என்ன பண்ணுகிறார்? யோவான் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் அவர் செய்கிற ஒரு காரியம் என்ன சொன்னா, அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, என்னில் கனி கொண்டாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் செய்கிறார். அதனால்தான் ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டுக்குள்ளாய் முன்னேற 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 அப்படியே எல்லாமே சுமூகமா மாறுன்னு நினைக்காதீங்க. சிலத்துல இன்னும் இடுக்கத்துக்குள்ள நம்மளை கொண்டு போவார். ஏன் சொன்னா, பொண்ணு சுத்தமான நெருப்புல போட்டுதான் ஆகணும், பானை நல்லா ஆகணும்னா அதை அடிச்சு நெருப்புல போட்டுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார். விட்டுட்டாருன்னு சொன்னா அது வேசியின் பிள்ளைகள், யார் பிள்ளையோன்ற ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார் என்று சொன்னா சந்தோஷப்பட வேண்டும். ஆண்டவர் அங்கே, அதனால்தான் யாக்கோபு சொல்லும்போது சொல்கிறார், சோதனைகளை பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஏற்படுகிற பரீட்சைகள் பார்க்கும்போது நீங்க மிகுந்த சந்தோஷமா அதை எண்ணுங்க. ஏன்னா பொறுமை உருவாக்குறது, பொறுமை நம்மை பூரண கிரியை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறது. பூரண மனுஷர்களாக எதையும் செய்யக்கூடிய மக்களாக அது நம்மை மாற்றுகிறது. இப்ப தேவன் நம்மை பொன்னாக உண்டாக்கி இருக்கிறாரா, மரமா உண்டாக்கி இருக்கிறாரா, அது முக்கியமே கிடையாது. அவர் குயவன், நம்ம எந்த பாத்திரமாக வணையலாம், வணைந்து நம்மை பிரயோஜனமான பாத்திரங்களாக மாற்றுகிறார். எங்கோ கிடந்த மண் தான், ஆனால் அது குயவன் கையில் வந்த பொழுது பானையாக, அது பாத்திரமாக, பாண்டமாக உருவாக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அதை என்ன அழைக்கப்படும்? மண்ணுன்னு அழைக்கப்படுமா, பாத்திரம் என்று அழைக்கப்படுமா? பாத்திரம். நீங்களும் நானும் மண்ணு தான். கொரிந்தியரில் பவுல் சொல்லும் பொழுது அந்த ஒளியை இந்த மண் பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம் சொல்கிறார். வாசிக்கலாமா? ரொம்ப அழகான வசனம். 2 கொரிந்தியர் 4ஆவது அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். சாதாரண மண்ணு தான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரை போல நானும் நீங்களும் மண்ணு தான். ஆனால் என்னை உங்களை யார் உருவாக்கிட்டு இருக்கிறார்? ஆண்டவர் உருவாக்கிட்டு இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வெளிச்சத்தை நமக்குள்ளே வீச செய்திருக்கிறார். நம்மை அவருடைய கையில் எடுத்து பெரிய காரியங்களை செய்கிறார். பவுல் சொல்கிறார், இந்த வல்லமையை இங்கே அவருடைய மகிமையை, இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றது. இது மண் பாண்டம்.
இப்போ தேவனுடைய பிள்ளையினுடைய ஆசை, ஆண்டவரே என்னை உருவாக்கும், என்னை இன்னும் உருவாக்கும். திருப்தி மட்டும் அடைஞ்சிடாதீங்க. நல்லா ஆயிட்டேன், சூப்பராக ஸ்பிரிச்சுவல் மேன் ஆகிட்டேன்னு நினைக்காதீங்க. நான் இன்னும் இன்னும் வளரணும். எதில் திருப்தி வந்தாலும் எதில் திருப்தி வரக்கூடாது. இதில் திருப்தி வராமல் இருக்கும் என்று சொன்னால் வளர்ந்து கொண்டே போகும். தேவனுடைய வசனம், தேவன் நம்மை பாத்திரமாய் வணை விரும்புகிறார். இந்த பாத்திரங்களை தேவன் அற்புதமாக அவருடைய ராஜ்யத்திலே பயன்படுத்த விரும்புகிறார். அவருடைய ராஜ்யத்துக்காய் பயன்படுத்த விரும்புகிறார். கடைசியிலே நம்மை அவருடைய சமூகத்திலே கொண்டு போய் தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாக, மாசற்றவர்களாக, பழங்கமற்றவர்களாக நம்மை நிறுத்த விரும்புகிறார். அற்புதமான காரியத்துக்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் சொல்கிற ஒரு காரியம் எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார், எரேமியாவுக்கு சொல்லுகிறார், குயவன் வீட்டுக்கு போ, அங்கே நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். மண் கெட்டு போய் விட்டது. இஸ்ரவேலை உருவாக்குவதற்கு அவர் எவ்வளவு பாடுபட்டார். உருவாக்கவே முடியல. ஆனால் ஏன் ஒதுக்கி வைத்திருக்கிறார். போரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோன்னு சொன்னார். தன்னுடைய முழு நேரத்தையும் அங்கே செலவழித்தார். ஆனால் அது பயன்படவே முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதிக நாட்களே செலவிட்டு, நல்ல சபை, நல்ல சூழ்நிலை, வேதம் நன்றாக தெரியும், தலையில் நன்றாக அது புரிந்து இருக்கிறது. ஆனால் தேவன் விரும்பி இருக்கிறபடி நான் உருவாக்கப்படலைன்னு சொன்னால் அவருடைய மனம் வேதனைப்படுதான். நம்மை பார்த்து உனக்கு ஐயோன்னு ஆண்டவர் சொல்ல வேண்டியது. ஆனால் அவர் உருவாக்க விரும்புகிறார், காத்து கொண்டிருக்கிறார். ஒரு பொழுதும் களிமண் மேலே கோவப்படவே இல்லை. களிமண்ணை தூக்கி எறிகிறதுக்கு அவர் விரும்பவும் இல்லை. மீண்டும் மீண்டுமாய் மன நல்லா யோசிச்சு பாருங்களேன். எத்தனை முறை வாய்ப்பு கொடுத்துக்கிறார்? ஒரு முறையா, 2 முறையா, எத்தனை தவறுகள். மீண்டும் மீண்டும் அதிகமாக அதே காரியத்தை செஞ்சு அவர்கிட்ட போகும் பொழுதும் அவர் ஒன்றும் கோவப்படல. அவர் மறுபடியும் உருவாக்குகிறார். ஒருவேளை தொடர்ந்து உடைந்து கொண்டே இருந்தால் நல்லதல்ல. உடைந்தோம், பல முறை உடைந்திருக்கலாம். ஆனால் இப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை நீ உருவாக்கும் என்று சொல்லி அவருடைய கருத்தில் முழுமையாய் நம்ம ஒப்பு கொடுத்தால் தேவன் அற்புதமான பாத்திரமாக நம்மை உருவாக்குவார். மண் எங்கோ விலையற்று கிடந்த ஒரு மண் இப்பொழுது அற்புதமான குயவன் கையில் வந்தபடினாலே அற்புதமான பாத்திரமாக அது உருவாகிறது. ஆனால் மனிதர்களாகிய நானும் நீங்களும் அதற்காக ஆண்டத்தில் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் என்னை உருவாக்கும், இன்னும் அழகாய் உருவாக்கும், உம்மை போல உருவாக்கும். நீர் செய்ய விரும்புகிற, என்ன செய்ய விரும்புகிறீரோ அதற்கேற்றார் போல என்னை உருவாக்கும் சொல்லி முழுமையாக ஆண்டை கருத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது தேவன் அற்புதமாய் நம்மை உருவாக்குவார். அதான் ஆச்சரியமான ஒரு காரியம். மற்றவங்களுடைய வார்த்தையை பற்றி கவலைப்படாது, தயவுசெய்து கவலைப்பட வேண்டாம். யாரையும் நோக்க வேண்டாம், ஆண்டவரை நோக்கும். ஆண்டவரிடத்திலே பார்க்கலாம். நானும் நீங்களும் இந்த சபையில் இருக்கலாம், ஒருவேளை இந்த போதகருக்கு கீழே இருக்கலாம். ஆனால் யாருக்கும் உரியவர்கள் அல்ல. நான் போதிக்க இருக்கிறேன், உங்களை ஆண்டு அந்த சபையில் வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் யாருக்குரியவர்கள்? தேவனுக்குரியவர்கள். யார் உங்களை தெரிந்து கொண்டது? தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். யார் உங்களை பயன்படுத்த போகிறது? தேவன் உங்களுக்கு பயன்படுத்த போகிறார். யாருக்காக நீங்கள் பணிபுரியுறீங்க? தேவனுக்காக பணிபுரியுங்க. தயவுசெய்து நமக்கிடையே இருக்கிற பிரச்சனையில் நேரத்தை செலவழிச்சிட வேண்டாம். அதை பார்க்காம ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட முடியும், அவரை மட்டும் பார்த்துட்டு அவருக்கு செய்ய வேண்டியதை மட்டும் செஞ்சுட்டு ஓடி போயிடும். அதுதான் தேவன் வைத்திருக்கிறார். நிறைய நேரத்தில் சபைகள் இன்றைக்கு மோதி கிடக்கிறது என்னன்னா அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை. அதுக்காக இங்கே கூடி வந்திருக்கோம், நம்ம சண்டை போடுறதுக்காக கூடி வந்திருக்கிறோம் இல்லையே. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட, ஆண்டவரே எதுக்காக நீங்கள் தெரிஞ்சிட்டீங்களோ அதை மட்டும் செஞ்சிடணும், ஓடி போயிடுவோம். கொஞ்ச காலம் அதை வீணாக்கிற வேண்டாம், அவரை வேதனைப்படுத்தவும் வேண்டாம். நம்மை போன்ற சபைகளில் அற்புதமான வசனங்கள் உண்டு, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு, வேதத்தை நம்ம நல்லா புரிஞ்சிருக்கிறோம். அதை அவருக்காக பயன்படுத்திட்டு ஓடிப்போம். அவர் அங்கே போகும் பொழுது ஒத்தமும் உண்மையும் உள்ள ஊழிய காலத்தில் நம்ம வரவேற்க வேண்டும். அது மட்டும் நடந்துச்சுன்னா போதுமான ஒரு காரியம். ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற நாள் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நடிச்சிட்டு நாங்கள் யார் கையில் இருக்கிறோம், யாராலே தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதை அநேக நேரத்தில் யோசிக்கிறது இல்லை. நாங்களே இங்கே வந்தது போல, நாங்கள் தான் உண்மை தெரிந்து கொண்டது போல நினைத்து கொண்டு அநேக நேரத்தில் தேவையில்லாத காரியத்திலே கவனம் செலுத்தி நேரம் செலவழித்து ஆண்டவரே நீர் எங்களை உருவாக்க முடியாதபடிக்கு நாங்களே தடையாய் மாறிப்போகிறோம். எங்களை மன்னித்து விடும். எங்களை கொண்டு இந்த உலகத்தையே கலக்கும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிறீரே, நாங்கள் அதை புரிந்து கொண்டு உடைய கருத்தில் பயன்படுகிற கருவியாய்
எந்த நற்கிரியும் செய்ய ஏற்ற கருவியாக, ஆயத்தமுள்ள ஒரு கருவியாக, பரிசுத்தமான ஒரு பாத்திரமாக திகழக்கூடிய கிருபை தான். இது மாத்திரம் எங்களுடைய மனதில் இருக்கிற ஆசையாக, ஆவலாக இருக்கட்டும். வார்த்தைகளின் தொடர்ந்து பிரயோஜனமாக நாமத்தை மையப்படுத்தும் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. எல்லா விஷயங்களும் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.